பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலை ஆராதனையில் இணைந்திருக்கிற அன்பு உள்ளங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தெய்வ சமூகத்தில் பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது காரணம், ஒவ்வொரு நாளும் நாம் கண் விழிப்பதே அப்பா கிருபையினாலே மாத்திரம். ஹல்லேலூயா. இன்றும் நாம் வாழ காரணர், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை. இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் காண செய்திருக்கிறார். தேவனுடைய நாமத்தை நாம் ஒரு மித்து மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளிலும் ஆமென். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தின் 24வது வசனத்தின் கடைசியில் ஆண்டவர் சொல்றார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், அது வீட்டிலையா இருக்கலாம், ஆஃபீஸ்லையா இருக்கலாம், எங்கே இருக்கலாம், எந்த இடத்துல இருந்து நீங்கள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறீங்களோ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னிடத்தில் வந்தேன், உன் கிட்ட வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த நாமம் ஆசீர்வதிக்கிற நாமம், the name that blesses. ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற நாமம் உடையவர். ஆமென். மீட்டெடுத்த இஸ்ரவேலை, சொந்தமாக்கின இஸ்ரவேலை, அநாதி சிநேகத்தால் நேசித்த இஸ்ரவேலை குறித்து அவர் சொல்கிற வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஏன் இப்படி ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தொடங்கினார்னா, யாபோக்காட்டின் கரையில் யாக்கோபு கேட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 29வது வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கே தொடங்கினார் பாருங்க. ஆமென். அதன் பிறகு அவருடைய இருதயம் ஃபுல்லாக இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. ஒவ்வொரு நாளும் கிருபையாக காலையில் கண் விழிக்க வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் மாறணும்னு விரும்புகிறீங்களா? எல்லா பகுதியும் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன், உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன், உம்முடைய நாமம் உயர்த்தப்பட. ஆமென். அவர் அன்பு காட்டி அணைத்தவர் அல்லவா, கிருபை காட்டி நம்மை இழுத்தவர் அல்லவா, தயவினால் நம்மை நடத்துகிறவர் அல்லவா. அவரை உயர்த்துவோம். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா உள்ளங்களையும் குடும்பங்களையும் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. ஹல்லேலூயா. அன்பு பெரியது, உங்க அன்பு. சொல்லுங்க இந்த வார்த்தையை உள்ளத்திலிருந்து. ஆண்டவரே
ஹல்லேலூயா. என்னை திக்கற்றவனாய் ஒரு நாள் விடாதவரே, உங்க அன்பு பெரியது. ஆமென். நம்பிக்கையோட சொல்லுவீங்களா? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றின நாமம், என்னை எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிக்கிற நாமமே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு இயேசுவே. இன்னைக்கு நாங்க நிற்க காரணரே நீங்க தான்ப்பா. உங்க அன்பு பெரியது. ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்படியே பாடும். நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது சொல்லு. உதவாத எண்ணில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது. பாடுங்களா? தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, ஓ தேவகுமாரா. ஹல்லேலூயா. ஓ நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான்ப்பா. ஓ thank you Jesus. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா. எத்தனை பேர் என் கூட உண்மையாய் சொல்ல முடியும்? ஓ உதவாத எண்ணில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் பொழுது. சொல்லுங்க இந்த வார்த்தை. உதவாத எண்ணில் நீர் உறவானி. நீங்க இல்லாம. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கல. உண்மை. உதவாத எண்ணில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது
விடியாது. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிச்சாதான் உண்டாப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த காலை நேரத்தில் சில ஆசீர்வாதங்களுக்காய் எதிர்பார்த்து இருக்கிற, கர்த்தர் ஆசீர்வதித்தால் தான் உண்டு, கர்த்தர் என்ன நினைத்தால் தான் உண்டு, கர்த்தரை நினைச்சா மட்டும்தான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று கலக்கத்தோடு இந்த ஆராதனை இணைந்திருக்கிற உள்ளங்கள், விசுவாசத்தோடு இந்த காலை நேரத்தில் விடியற் காலத்திலே கர்த்தர் தமது மகிமையை விளங்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோட கண்களை மூடி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதலைத்து கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் ஆண்டவரே, அப்படியே சொல்லுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிருங்கப்பா. தேவகுமாரா, பேழையில் இருந்த நோவாவை நினைத்து காற்றை வீச பண்ணீங்களே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நினைத்தருளும். லேயாளை நினைத்து அவளை ஆசீர்வதித்தேன் ஆண்டவர், உடைய பிள்ளைகளை நினைத்தருளும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய நன்மைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உண்மையே நோக்கி இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவேறட்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நன்மையாய் நடத்தும். உண்மையே நோக்கி கூப்பிட, உண்மையை பற்றி கொள்ள கிருபை கொடும். ஆசீர்வதிக்கிற எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா புகழும், ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.